நம்மளே 200 ஊப்பின்றாங்க. அதுக்கு தான் நான் சட்டையே பிளாக் கலர் சட்டையே போட்டு வந்துட்டேன். ஆமாண்டா நான் 200 ஊப்பி தான்டா. ஏன்டா நீங்கள் என்ன வேணால் சொல்லு, தெலுங்குன்னு சொல்லு, கன்னடன்னு சொல்லு, நமக்குலாம் நம்ம என்ன இன்டர்நேஷ்னல் பர்மிட்டு, நம்ம எல்லாமே எல்லாத்துலேயும் ஐக்கியமாயிரும். அதான் நல்லது. ஆக்சுவலாக ஜோதியில் ஐக்கியமாகறதான் நல்லது. இந்த இடம் தான், இந்த மொழி தான். ஏன் நான் அதை டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் புரிதல் இல்லாத டைமிங்கில் நானே பசங்களோட போயிருக்கேன். இந்த மாதிரி மீட்டிங் ஏடிஎம்கேக்கும் போயிருக்கேன், டிஎம்கேக்கும் போயிருக்கேன் சின்ன வயசில். அது எனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னே தெரியாது. சும்மா காசு தராங்க, சும்மா போயிட்டுருவோம். சும்மா தானே போகிறோம், கூட்டத்துக்கு ஓட்டு கேட்கறதுலாம் போவோம்ல. கீழே போடுங்கம்மா ஓட்டு, உதயசூரன் பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, ரெட்டலையை 10 இதெல்லாம் போட்டு கத்திருக்கேன் நான். ஸோ இதான் நான் சொல்லியிருக்கேன். சீரியஸ்லி புரியல. இவங்க எல்லாருமே சேர்ந்து தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ நம்ம தலைவர் வரணும், ஓடி போய் பார்க்கணும்ல, இவங்கள தானே போய் பார்க்கணும். இவங்களே பார்க்காட்டி பரவாயில்ல. தொண்டர்கள் இருக்காங்களா, 2 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை சிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மெஜாரிட்டி ஓட்டு அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ மெஜாரிட்டியாக ஓட்டு இருக்கும்போது அவர் வராருன்றப்போ அவங்களே மக்களாவே வந்து பார்ப்பாங்கல்ல. எப்படி இப்போ விஜய் வராருன்னு சொன்னே டப்புன்னு வேலை எப்படிலாம் போட்டு போகிறாங்க தற்கொரிய. ஸோ அந்த மாதிரி அவங்க போவாங்கல்ல, மக்கள் விரும்பும் தலைவர் தானே. அப்பயே அவங்க வரல. இன்னைக்கான வீடியோ எதை பற்றினா, ஆக்சுவலாக இன்னைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இந்த மதுரை, நம்ம ஊர் மதுரையில் வந்து பந்தல்குடி அப்படின்ற ஏரியாவில் கால்வாய் இருக்குல்ல. ஸோ வாய்க்கா சாக்கடை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. பட் அங்கே இதுக்கு முன்னாடி தண்ணி ஓடி இருக்கும். ஸோ ஓடை நீர், ஆறு, அருவி இந்த மாதிரி இருக்க இடங்கள் அப்பெல்லாம் நாரடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் அதுவும். தூர் வராமல், ஒழுங்காக கனெக்ட் பண்ணாமல், பாத்ரூம் கழிவு, சாக்கடை கழிவு, தொழிற்சாலை கழிவு, ஃபேக்ட்ரி கழிவு, எல்லா கழிவையும் அதில் கலந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஆறையும் அந்த குட்டி குட்டி ஓடை மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சாக்கடையாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதில் எல்லாத்துலேயுமே இப்போ சாக்கடைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. குப்பைகளும் போயிட்டு இருக்கோம் அப்பப்போ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கூவம் நதியை சென்னையில் இருக்க மெயின் ஏரியா, ஹாட்டஸ்ட் சிட்டி. அங்கே கூவம் நதியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஸோ அப்போ மதுரை என்ன பெரிய இதா? ஸோ ஓகே, இன்றைக்கான நியூஸ் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த வாக்கியாவை நம்ம முதலமைச்சர் இருந்து வந்துட்டு போகிறாரு. அந்த வந்துட்டு போகிறதுனால அந்த இடத்த மறைக்கணும், அவர் கண் பார்வையில் படக்கூடாது, அந்த டிச்சான விஷயங்களை பார்க்கக்கூடாது, அவர் கண் கெட்டு போயிடும். அதாவது ஒரு கண்ணில் பிடிச்சுன்னா சி என்ன எப்படி இருக்குது, நம்ம ஊராது அப்படின்னு கேட்டுருவாரு. அதே மாதிரி அந்த அதிகாரிகளை கேள்வி கேட்பார், என்னையா பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பார். வாங்குறான் இல்லை, ஆட்சி பதவி எடுத்தா எதுக்கு பதவிக்கு வரோம்? ஓட்டு கேட்க எதுக்கு வராங்க? எல்லாரோட வீட்டுக்கும் எதுக்கு ஓட்டு கேட்க வராங்க? அந்த ஓட்டு போட்டு ஜெயிச்சு அந்த மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் பதவிக்கு வராங்க. ஆனால் அந்த ஏரியா மக்கள் வந்து இவ்வளோ நாள், ஆக்சுவலாக எங்கள் ஏரியாலேயே மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தேங்கிடும், லைட்டாக தேங்கிடும். ஸோ அந்த மாதிரி தேங்கிச்சுனாலே கொசு அதிகமாக வரும். ஸோ அதுக்கே இங்கே வந்து இன்னும் அப்படி கொசு வருது ஐயோ அப்படின்னு படுப்பாங்க. பட் அந்த வாக்கியா பக்கத்தில் இவ்வளோ வீடுகள் இருக்குது, அத்தனை மக்கள் இருக்காங்க, எவ்வளோ கொசு வரும், எவ்வளோ நோய்கள் வரும். டெங்கு, சிக்கன்குனியா இதெல்லாம் கொசுக்கள் மூலமாக தான் பரவுது. இவங்க நோய்களே வராத இடத்துல கூட இந்த மாதிரி இடங்கள்னால புதுதாக உருவாயிரும் நோய். ஸோ அங்கே ஹெல்த்தியாக இருக்கக்கூட பர்சன்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால, அலட்சிய போக்குனால, அது கண்டுக்காமல் வர்றதுனால இதனால நோய்கள் அதிகம் பரவ வாய்ப்பு இருக்குல்ல. இதில் மாஸ்கை போட்டு கொரோனா வருது அது வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த துறை சம்மந்தப்பட்ட அதிகாரி வெளிநாட்டில் நல்லா பெரிய லக்ஸரி காரில் உட்காந்து சுற்றுலா போயிட்டு இருக்காரு. இன்ப சுற்றுலா போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யார் அப்பா வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு தான். இது என்ன ஏடிஎம்மா? இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்டா? தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. சரி ஓகே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மதுரையில் முதலமைச்சருக்காக கால்வாயை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு திரை போட்டு அதிகாரிகள் மூடியதால் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பந்தல்குடியில் உள்ள கால்வாயில் கழிவுநீர் கலப்பதால் பல ஆண்டுகளாக நோய் பாதிப்புக்கு ஆளாகி வரும் பொதுமக்கள் தற்போது அந்த கால்வாய்க்கு திரை போட்டு அதிகாரிகள் மறைத்துள்ளனர். உடனே ஏடிஎம்கே குரூப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சேலையை பற்றி போட்டிருக்காங்க, இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அவல நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பு, மோடி அவர்கள் குஜராத் சைடு அங்கே வந்து ட்ரம்ப் வரப்போலாம் அந்த மாதிரி திரை சேலை போட்டாங்க. அங்கே க்ரீன் கலர் க்ரீன் ஸ்க்ரீனே போட்டாங்க. யாருக்கு தெரியும், ட்ரம்போட காரில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவர் இருக்குல்ல, அந்த ரிமூவரை போட்டு அது க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிட்டு பெரிய லக்ஸரிஸான ஒரு ஹோட்டல் காம்ப்ளெக்ஸில் இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. டிஜிட்டல் இந்தியா அல்லவா, சரி அது நமக்கு தெரியல. க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு நார்த் இந்தியாவில் பண்ணாங்க. அதுக்கு இந்த டிஎம்கே ஆட்சியான கலாய்ச்சி தள்ளினாங்க. டிஎம்கே ஐடி விங்ஸ்லாம் பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிச்சு. வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு மக்கள் கஷ்டப்படுற இடத்த இன்னொரு வெளிநாட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பார்க்கும்போது அது அசிங்கமாக நினைச்சிடக்கூடாது, இந்தியா ஒரு புவர் கண்ட்ரி அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை பண்றாங்க. பட் இருந்தாலும் அந்த மக்களுடைய குறையதான் தீர்த்திருக்கணுமே தவிர அந்த மக்களையே தீர்க்கக்கூடாது. ஸோ அந்த இருக்க இடமே தெரியாத மாதிரி ஆக்குறது, இந்தியா போர் நாடு கிடையாதுன்றது ஆக்குறது, அந்த வறுமையை போக்குனாலே போதும்,
அந்த மக்களே மொத்தமாக போக்கிறாதீங்க. மும்பையில் அந்த ஏரியா ஒரு சில ஏரியாலாம் தமிழ் மக்கள் அந்த சேரி மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவெல்லாம் காலி பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது தனியாக பார்க்கலாம். காலாப்படம் ஆல்ரெடி போய் டிக் அவுட் பண்ணியாச்சு. நான் எப்போ எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தான் நேரம் இல்லை பார்க்குறதுக்கு. ஓகே, கமிங் டு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இவர் வராருன்றதுக்காக பல சின்ன சின்ன ஏரியாவில் இருக்கவங்கள டிஎம்கே ஆட்கள் இருப்பாங்களா, கவுன்சில் வட்டச்செயலர் அவங்களாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு கீழே இருக்க பிஏக்கள் எடுபடிகள்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் போய் ஒரு இடத்துல ஆள் கலெக்ட் பண்ணுவாங்க. கஷ்டப்படுவாங்கல்ல, வேலை வெட்டி இல்லாமல் காசு இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 200 300 கொடுத்து கூட்டி வருது. ஸோ இந்த மாதிரி 200 300 கொடுத்து கூட்டி வராங்க. 200 ஊபின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்களே. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளே 200 ஊபின்றாங்க. அதுக்கு தான் நான் சட்டையை பிளாக் கலர் சட்டையை போட்டு வந்துட்டேன். ஆமாண்டா நான் 200 ஊபி தான்டா. ஏன்டா நீங்கள் என்ன வேணால் சொல்லு, தெலுங்குன்னு சொல்லு, கன்னடன்னு சொல்லி, நமக்குலாம் நம்ம என்ன இன்டர்நேஷ்னல் பர்மிட்டு, நம்ம எல்லாமே எல்லாத்துலேயும் ஐக்கியமாயிரும். அதான் நல்லது. ஆக்சுவலாக ஜோதியில் ஐக்கியமாகறதான் நல்லது. இந்த இடம் தான், இந்த மொழி தான். இன்னொருத்தன் கமெண்ட் கூட படித்தேன். சரி, எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி மக்களை 200 கூட்டி போகிறாங்க டாடா ஏசியில். இப்போது இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது, டாடா ஏசியில் வீடு காலி பண்ணிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில குறிப்பிட்ட அளவுக்கு பொருட்களை ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. இங்கே மக்களை ஆடுக மாதிரி அடித்து பட்டியில் அடித்த மாதிரி கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, நானும் சும்மா சொல்ல, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொண்டு போய் அவர் வர ஏரியாவில் நிற்க வைக்கிறாங்க. எதுக்குன்னா, நீங்கள் வரதை மக்கள் வரவேற்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு. இது அவருக்கும் தெரியுமா? தெரிய வாய்ப்பு இருக்குது. இது எப்படி தெரியாமல் இருக்கும்? அவங்க பண்ணுற ஆட்சி அவ்வளோ வெடியல் ஆச்சு இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எப்படி விடிஞ்சிருச்சுன்னு. அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு இது என்னன்னு எனக்கு புரியல. இது என்ன மாதிரி சிஸ்டம்? அப்படியே ஏமாத்துறீங்க, ஓப்பனாக ஏமாத்துறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? மக்களை தான் ஏமாத்துறீங்க. அதே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வராங்க. சீரியஸ்லி புரியல. இவங்க எல்லாருமே சேர்ந்து தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ நம்ம தலைவர் வரணும், ஓடி போய் பார்க்கணும்ல. இவங்கள தானே போய் பார்க்கணும். சரி, இவங்களே பார்க்காட்டி பரவாயில்ல. தொண்டர்கள் இருக்காங்களா, 2 கோடிக்கு மேலே தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆட்சி அதிகாரத்தை சிஎம் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மெஜாரிட்டி ஓட்டு அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ மெஜாரிட்டியாக ஓட்டு இருக்கும்போது அவர் வராருன்றப்போ அவங்களே மக்களாவே வந்து பார்ப்பாங்கல்ல. எப்படி இப்போ விஜய் வராருன்னு சொன்னே டப்புன்னு வேலை எப்படிலாம் போட்டு போறாங்க தற்கொலையை. ஸோ அந்த மாதிரி அவங்க போவாங்கல்ல. மக்கள் விரும்பும் தலைவர் தானே. அப்பயே அவங்க வரல. ஏன் காசு கொடுத்து கூட்டி வராங்க? அப்போ அந்த மக்கள் ஓட்டு இதெல்லாம் எப்படி? காசு கொடுத்து ஓட்டு கொடுக்குறாங்கன்றது ஓகே. காசு கொடுக்குறனால தான் அந்த ஜெயிக்கிறாங்கன்றது ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போவானா. இப்போ இந்த மக்களை கூட்டி போய் நிப்பாட்டுறாங்களே, இந்த மக்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே கேள்வி, இவங்களுக்கு இந்த அரசியல் புரிதல்ன்றது இன்னி அளவு கூட தெரியாத அளவுக்கு வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா வரது யாரும் கூட தெரியாது. ஏன்னா காரில் பிளாக் ஸ்க்ரீனோட போட்டிருக்குமா, அந்த அளவுக்கு கண் பார்வையும் இருக்காது அவங்களுக்கு. கொஞ்சம் இவங்க 300 அடி தள்ளி இருப்பாங்க, கார் எங்கிட்ட போயிருக்கும். அங்கேயே வண்டி நிப்பாட்டிடுவாங்க. அந்த காரில் யார் போகிறா, ஏதோ பெரிய கார் போகுது, அவ்வளோதான். எந்த காரில் அவர் உட்காந்துருக்காரு கூட தெரியாது. எல்லா காரையும் பார்த்து கும்பிடுவாங்க, எல்லா காரையும் பார்த்து கத்துவாங்க, காசு வாங்கிட்டு வீட்டு போயிடுவாங்க. ஏன் அதை டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் புரிதல் இல்லாத டைமிங்கில் நானே பசங்களோட போயிருக்கேன். இந்த மாதிரி மீட்டிங் ஏடிஎம்கேக்கும் போயிருக்கேன், டிஎம்கேக்கும் போயிருக்கேன் சின்ன வயசில். அது எனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னே தெரியாது. சும்மா காசுறாங்க, சும்மா போயிட்டு வருவோம். சும்மா தான் போகிறோம் கூட்டத்துக்கு. ஓட்டு கேட்கறதுலாம் போவோம்ல கீழே. போடுங்கம்மா ஓட்டு, உதயசூரன் பார்த்து போடுங்கம்மா ஓட்டு, ரெட்டலையை 10 இதெல்லாம் போட்டு கத்திருக்கேன் நான். ஸோ இதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தனால ஒரு இடத்துக்கு மேலே கொஞ்சம் என்னடா ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கேன் கொஞ்சம் யோசிச்சனால இங்கே உட்காந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவேர்னஸ் வந்து நம்ம போய் காசுக்கு 200 300 1000 2000 10,000 ஓட்டை விற்கக்கூடாது. இங்கே என்ன நடக்குதுன்னு முதல் பார்க்கணும். நீங்கள் ஓட்டை விற்றீங்கன்னா அவங்க நாட்டை விற்றுருவாங்க. விட்டனால தான் இந்த நேரத்தில் நிலமையில இருக்கீங்க. ஒரு சாக்கடையை மறைக்கிறதுக்கு இவ்வளோ சேலையை வச்சு, இவ்வளோ ஜம்காலங்களை வச்சு, அந்த போர்வைகளை வச்சு மறைக்கிறாங்களே. அதே தெருக்கல்ல நீங்கள் போங்களேன், இந்த தெப்பக்குளம் பாலம் ஏறுற இடம் இருக்கும். மதுரையில் தெப்பக்குளம் இருக்குல்ல, அந்த மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இந்த மேலே ஏறுற டேனிங் இருக்கும். அந்த அண்ணா நகர் போகிற டேனிங் இருக்கும். டேனிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரிசையாக உட்காந்துருப்பாங்க. இப்போ கஷ்டப்படுற மக்கள், இந்த ரோடு பிளாட்ஃபார்மில் வாழ்வாங்கள்ல, அவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு போர்வை கூட இல்லாமல், ஒரு கொசுவலை கூட இல்லாமல் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வராருன்றக்காக அந்த தப்பை மறைக்கிறதுக்கு, அவர் கண்ணில் சாக்கடை போடக்கூடாதுன்றக்கா இவ்வளோ 1 கிலோமீட்டர் அளவுக்கு போட்டிருக்காங்களாம். 1 கிலோமீட்டர் அளவுக்கு சேலை, ஜம்காலம், இந்த மாதிரி போர்வையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது எத்தனை பேரோட அந்த யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுக்கே நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 போர்வை தான் வாங்குவோம். இவங்க ஒரு நாளைக்கு இவர் வந்து கண்ணில் படப்படம் கூட இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இது ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா, அதுக்கு மேலே அங்கே தப்பு பண்ணி அங்கே எடுத்திருப்பாங்க. எப்படியும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த மக்கள் வந்து ரொம்ப ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்காங்க, இதை க்ளீன் பண்ணி கொடுங்க, சரி பண்ணி கொடுங்கன்னு, சுவர்லாம் வச்சு இதை க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. யாரும் அதை கண்டுக்கிறது இல்லை. அப்போ அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி எங்கே போகுது? அவங்க வயிற்றுக்குள்ளே தான் போகும். அப்போ வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா கொஞ்சோன்னு பிச்சு போட்டு அந்த போர்வையை போட்டு முடிச்சிடுறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, நார்த் இந்தியா பரவாயில்ல, அவங்க வடக்கன்ஸ் பரவாயில்ல, அவங்க செவுரு எடுப்பிட்டாங்க. செவுரை போட்டு மோடியோட படத்தை போட்டு ட்ரம்போட படத்தை போட்டு வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன். அங்கே பல 1000 கோடி, இங்கே சில 100 கோடி. நான் சொல்றது இந்த ஒரு சில மாவட்டங்கள், ஒரு சில வட்டங்களை சுற்றி சொல்லிட்டு இருக்கேன். அங்கே
எடுக்கிறது மட்டும் சில 100 கோடிகள். அதனால துணிகள் இதே 1000 கோடி 1,00,000 கோடி போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னத்துக்கு செவ்வறு எழுப்பிருப்பாங்க, 300 அடி செவ்வறு எழுப்பி இந்த மாதிரி இந்த படம் பார்த்துருக்கீங்களா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எழுத்திருப்பாங்க செவ்வறு, ஐஸ் செவ்வறு கட்டியிருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. இப்படி ஒரு உலகமே இல்லடான்னு மறைச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குங்க சீரியஸ்லி. நம்ம ஊர் தான், நானும் இந்த ஏரியாலாம் பார்த்துருக்கேன், அந்த ஏரியா இப்போ கிளாஸ் பண்ணி போகும்போது தான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போலாம் இது இப்படி தான் இருக்கும், எங்களுக்கு இது இப்படி தான் இருக்குது, இப்படி தான் பார்த்துருக்கேன் நான். எனக்கு இது புதுசாக தெரியல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து பிறந்தலேருந்து நான் பார்க்கும்போது இந்த ஏரியாக்கள்லாம் இப்படியே தான் இருக்குது. 50 ஆண்டு காலமாக நான் பார்த்த உலகம் இந்த மதுரை எங்கேயுமே மாறின மாதிரி எனக்கு தெரியல. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் டிஜிட்டல் ஆகிருக்குன்னா சின்ன சின்ன கடைகள் அப்படியே தான் இருக்குது. கடைகளோட முதலாளிகள் மாறலை, கடைகளோட டெக்னாலஜி மாறலை, கடைகளுடைய அந்த வணிகம் அந்த விஷயங்கள்லாம் மாறி அவங்க அப்டேட் ஆகலை. அங்கே ஜிபே வச்சுருவாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்த இடத்துல ஜிபே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இதுதான் டிஜிட்டல் இந்தியா, இப்படி தான் மாறி இருக்கு. ஸோ நம்மளோட வளர்ச்சி மேலே போகலை, அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜி நம்ம கிட்ட திணிக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுன்றதை வந்து நான் இந்த படம் பார்த்தேன், மிஷன் இம்பாசிபிள். 2023 ஒன்று வந்துச்சு, 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுல. இந்த 2 படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாள் அதை பார்க்கணும்னு வச்சுட்டே இருந்தேன், டைம் கிடைக்கல. ஸோ பார்த்தேன். பார்க்கும் போது தான் தெரியுது, நம்ம ஆல்ரெடி 2023 பார்க்கும் போது தெரியும் இது என்ன மேட்டர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எஸ்ஐன்னு வரப்போகுதுன்னு சொன்னோம்ல, சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னோம்ல, அதான் இங்கே காட்டியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஓப்பனாக தான் சொல்லியிருக்காங்க, எதையுமே மறைக்கல. டேரெக்டாக எல்லா வார்த்தைகளும் டேரெக்டாகவே இருக்குது, டைலாக்ஸ்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்குது. அந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த ஒரு நாள் ஃப்ரீயாக பார்த்துட்டு பேசுவோம். ஏன்னா அவ்வளோ மெசேஜ் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்களுக்கு தான் பார்த்தாலே புரியும். பட் இருந்தாலும் நம்ம வீடியோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அக்கா கனிமொழிக்கா இருக்காங்கல்ல, எனக்கு இவங்க மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்குது சீரியஸ்லி. மற்றவங்கள விட இவங்க அந்தளவுக்கு கொடூர ஆட்கள் கிடையாது. இவங்க குடும்பத்திலேயே எல்லாருமே ஒவ்வொரு விதமாக தினசான ஆட்கள். பட் இவங்க மேலே எனக்கு தெரிஞ்சு வந்த வரைக்கும் இவங்க செய்கிறாங்க, கொஞ்சம் தான் சுற்றி இருக்க ஆட்களுக்கு செய்கிறாங்க, ரொம்ப அள்ளி வயிற்றுக்குள்ள போடாமல் செய்கிறாங்க. அது நான் எனக்கு நிறையா பார்த்துருக்கேன். எல்லாருமே உங்களை பற்றி பேசும்போது வைக்கும் போது, ப்ரோ 1,00,000 கோடியை 2Gயில் தூக்கியிருக்காங்க, நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னா சரி ஓகே. இப்போ இவங்களோட வீடியோவில் என்னன்னா, இப்போ வெளிநாட்டுக்கு தூதுவருக்கு மாதிரி அனுப்பியிருந்தாங்கல்ல, ரெப்ரசென்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்கல்ல, அதுக்கு பேசியிருக்காங்க. மோடி அவர்களை பற்றியும் இந்தியாவை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. இப்போ இங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மோடியா லேடியான்னு பேசக்கூடிய கும்பல் தான் இவங்க. ஸோ அதாவது ஏடிஎம்கேவா எல்லாம் ஒன்று தான், சரி எல்லாம் பெண்கள் தானே, அனைத்தும் பெண்கள் தானே அப்படின்ட்டு போயிடுவோம். ஓகே, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வசதி பேசியிருக்காங்க, சூப்பராக அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் சூப்பராக நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறாங்க. இங்கே என்ன அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே அங்கே நார்த் இந்தியா சரியில்லை, பிஜேபி கவர்மெண்ட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. இவங்களும் டிஎம்கேல பதவியில் இருக்காங்க. நான் உண்மையிலே கேட்குறேன், ஊபிஎஸ் இருப்பாங்களா, சரி உடன்பிறப்பு இருக்காங்களே, இந்த உடன்பிறப்பிட்ட கேட்குறேன், 50 ஆண்டுகள் எங்கள் தாத்தா டிஎம்கே கொத்தடிமைடா, இன்ன வரைக்கும் கலைஞர் போட்டாலும் வீட்டில் வச்சுட்டு துண்டுலாம் வச்சிருக்காரு, வேஷ்டியில் கரைவெட்டிலாம் வச்சிருக்காப்புல, டிஎம்கே கரைவெட்டிலாம். எனக்கு சிரிப்பாக இருக்குது. இன்னொரு ஃபேமிலி வந்து இப்போ ஏடிஎம்கேல இருக்குது. ஆனால் என்னடா இப்போ அவங்களாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவங்களுக்கு தேவை எதுவோ அப்படி போகிறாங்க. அதுக்காக எல்லாரையுமே மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. என் தாத்தாவை எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிஎம்கேல இருந்து அவர் ஒரு இதையும் ஒரு கொசுரை கூட வீட்டில் கிள்ளி போடலை, நியாயமாக கூட எதுவுமே சம்பாதிச்சதில்லை. ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த மாதிரி எவ்வளோ கோடி தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா? அதனால தான் அவர் வரும்போது எந்த தொண்டரும் வந்து பார்க்கல. ஆனால் கலைஞர் அவர்கள் யங்ஸ்டராக இருக்க டைமிங்கில் எங்கள் தாத்தா மாதிரி ஆட்கள் எல்லாருமே, அவருக்கு 85 வயசு இருக்கும், எங்கள் தாத்தா மாதிரி ஆட்கள்லாம் ஓடி போய் பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டு இருந்த ஒரு கும்பல். இப்போ எப்படி விஜயை பார்க்க நீங்கள் ஓடுறீங்க, குட்டி குஞ்சான் ஓடுறீங்க இல்லை, அந்த டைமில் அவங்க குட்டி குஞ்சானா கலைஞர் அவர்களுக்கு இருப்பாங்க, அதாவது கருணாநிதி அவர்களுக்கு இருந்திருப்பாங்க. ஸோ இது காலங்காலமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த வேரியேஷன் மாறுது. முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, நீ ஒவ்வொரு ஆட்கள் பின்னாடி ஜாம்பிக்கள் மாதிரி ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் ஓடுறதான் செய்கிறாங்களே தவிர அவங்க வாழ்க்கையை நிதானமாக நின்று அனுபவிக்கலை. அந்த அதிகாரத்துக்கு வரவங்க தான் வாழ்க்கையை ரொம்ப அழகாக நின்று நிதானமாக 300 கோடிக்கு வீடு கட்டி, வீட்டுக்கு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நம்ம வீட்டில் பார்த்துட்டு டிவியில் பார்த்துட்டு சினிமா தேட்டருக்கு போகிறதுக்காக பெருசாக ஸ்க்ரீனில் வந்து த்ரிஷா நயன்தாராலாம் பார்க்கலான்னு தான் போகிறாங்க. 150 ரூபா கொடுத்து நம்ம டிக்கெட்டில் போய் ஸ்க்ரீனில் தான் பார்க்க முடியும். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ட்டியே வைப்பாங்க. ஸோ வெறும் பேக் மட்டும் கொடுத்து அந்த பேக் 3 லட்சமா 35 லட்சம் 40 லட்சத்துக்கு பேக் கொடுத்து அனுப்புவாங்க. யார் வீட்டு காசு இது? என்ன ஏடிஎம்மா? இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. ஏன் கேட்க மாட்டேன்? இது சொந்த உழைச்சவன் வேணா கொடுப்பானா? யோசிச்சு பாரு. இந்த ஈஸியாக வந்த காசு தான் ஈஸியாக செலவு பண்ணுவானுங்க.
ஸோ அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு. மக்களை ஏமாத்தினா சம்பாதிக்க முடியும். இந்த மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, இந்த அரசியல் என்ன பண்றாங்கன்னு இந்த டிஎம்கே சம்பந்த ஒருத்தர் அந்த உண்டியலில் உட்காந்தால உண்டியலா சரி அந்த தராசில் உட்காந்து முட்டியெல்லாம் வச்சு அமுக்கி ஒரு வயதான ஒரு இருப்பார், ஒரு பேர் எனக்கு தெரியாது. ஸோ இவர் வந்து ஓசி சோர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு மேபி கரெக்டானு தெரியல. அந்த நபர் லாஸ்ட் பேசியிருப்பாரு, எண்டிங் வீடியோவில் போடுறேன். அரசியல்னா அதான் அரசியல், இவங்க பண்ண அரசியல் தான். கலைஞர் இவங்க ஃபேமிலி எல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு விதை ஒருத்தரை உள்ள விட்டீங்க, பாலமரமா வளர்ந்து எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க பாத்தீங்களா. இன்னும் அவங்களை அகற்ற முடியல. 50 ஆண்டு காலமா அவங்க வேர் ஊண்டி நின்றுட்டாங்க. அவங்க சாம்ராஜ்யத்தை நிலைச்சு வைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா பண்ணலான்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க. சீரியஸ்லி என்ன வேணா பண்ணலான்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க. கமலஹாசன்ட்டு வருவோம். கமலஹாசனை கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க இன்டர்நெட்ல எல்லாத்துலயுமே. ஆரம்பத்துல வரும்போது இது குடும்ப அரசியல், திருட்டு அரசியல். நான் உண்மையிலே கமலோட ரசிகர்கிட்ட கேட்கிறேன், இப்போ இவர் வந்து எம்பி பாருங்க, சீமான்லாம் மக்களுக்கு பேசுறேன்னு சொன்ன ஒரு பதவி கூட வாங்கல, உடனே பதவி வாங்கிட்டு போனார் பாரு. மக்கள் ரெப்ரசென்ட் பண்ணி மக்கள் ஓட்டு போட்டு அந்த மனுஷனை அங்கே உட்கார வைக்கல, இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஜால்ரா போட்டனால தூக்கி உட்கார வச்சாங்க. சிம்பிள். உங்களோட அந்த 5% ஓட்டை போய் அடமான வச்சனால அவருக்கு அந்த பதவி. முட்டா போயிடலாம். இப்போ ஒருத்தன் பதவி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, டிஎம்கேல பதவி கொடுக்கணும், ஏடிஎம்கேல பதவி கொடுக்கணும்னா 2 கட்சி, எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அப்போ எதிர்கட்சியா நின்று கதறுன்னு கத்து, அவங்கள போட்டு கழுவி ஊத்து, அடுத்தவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் கூட வந்து சேர்றேன்னு சொல்லி உனக்கு பதவி கொடுத்துருவாங்க. திருடங்களை ஃபுல்லாக பக்கத்தில் வச்சுக்குவாங்க. எதிரிகளாக இருக்காங்கல்ல, இந்த ஒரு பழமொழி இருக்கும், எதிரிகளை தூரமாக வச்சுக்கிறத விட பக்கத்தில் வச்சுக்கிறது தான் சேஃப்னு. அந்த மாதிரி எதிரி எப்படிலாம் தூக்கி எவன் வேணா எதிராக நமக்கு திட்டுறானோ, நுணுக்கமாக போய் நம்ம என்னெல்லாம் திருட்டு வேலை பார்க்குறோன்றது நுணுக்கமாக எவன் கண்டுபிடிக்கிறானோ அவனெல்லாம் தூக்கி பக்கத்தில் போடு, இங்கே ஒரு சேர போடு, அங்கே ஒரு சேர போடு, அவனை எங்கேயும் போட்டுறாது. ஆனால் விஷயம் தெரிஞ்சுவேன், வெளியே போனால் நம்ம கழுவி ஊற்றிடுவான், மற்றவங்களுக்கு புரிய வச்சிருவான். அதனால் அவனை தூக்கி நம்ம கூட போட்டுக்கோ, என்ன வேணா கொள்ளடிக்க விடு, அவனையும் திருடன் ஆக்கிட்டா. புரியுதா? இங்கே ஏமாறுறது நீங்க தான்டா, உடன்பிறப்பு, டிஎம்கே, ஏடிஎம்கே, அதிமுக, கர்ம மனுஷங்க மக்கள் நீயும் நானும் தான் இங்கே ஏமாத்தப்படுறோம், ஏமாந்துட்டு இருக்கோம். இது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேனுது? இந்த தலைவனுக்கு கத்துற, அந்த தலைவனுக்கு கத்துற, இந்த ரசிகனுக்கு கத்துற, எல்லாத்துக்கும் நீ கட்டிக்கிட்டு தான் இருக்க கடையை சுருக்கி. உனக்கு ஏன் அது புரியவே மாட்டேனுது? அவருக்கு சப்போர்ட், இவருக்கு சப்போர்ட்னு சொல்லி உன் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கீங்களா? உன் முன்னோர்கள், உன் தாத்தா பாட்டியை யோசிச்சுப்பாரு. அவங்க காலகட்டத்தில் எந்தெந்த திருடங்கெல்லாம் திருடிட்டு இருந்தாங்களோ அந்த திருடங்க ஃபேமிலி எப்படி இருக்கு, உங்க ஃபேமிலி எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அவங்கள சார்பாக போய் அவங்க கட்சிக்குள்ளே போய் அவங்க கிருதல் வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்த கும்பல் வேற. நான் பொதுமக்களாக கேட்குறேன், சும்மா சப்போர்ட்டராக இருப்பீங்கல்ல அவங்களுக்கு கேட்குறேன், புத்தி வரவே வராதா? எத்தனை தடவை செருப்பால் அடி வாங்கினாலும் புத்தி வராதா அவங்களுக்கு? ஆனா அவரு ஒரு அண்ணா ஐயங்கார், அவர் படத்துல வந்து நீ வேணும் விஷ்ணு படத்துக்கு வருங்க, விஷ்ணு எப்ப சிவரூபம்னு வைக்க மாட்டான், யோசிச்சு பாருங்கோ. தசாவதாரம் தான் படம் எடுப்பான், மற்ற அவதாரங்கள் கடவுள் எடுக்கவே இல்லையா நம்ம நாட்டில், எடுக்க மாட்டேன். ஏன்னா இவன் ஐயங்காரு, அவன் ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போறான்னா அந்த லாரியில் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம்னு இருக்கும், ராமர் துணைன்னு இருக்கும். அவங்க எல்லாம் ரொம்ப வில்லங்கமான விஷ இன்ஜெக்ஷன்ஸ். நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அதை பத்தி கவலை இல்லை. கமலஹாசன் மணிவண்ணன் அன்னைக்கே சொன்னாப்புல, மணிவண்ணன் அந்த குரூப்பை பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லிட்டு பாருன்னு பார்த்துருப்பீங்க. அவர் நாமத்தை போட்டு அவங்களுடைய கேட்டா நான் வந்து எல்லாமே சாப்பிடுவேன், எல்லா நான்வெஜ்ஜும் சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அவங்களுடைய பிராமின்ஸ்னா என்ன, நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளை பூண்டு வெங்காயம் கூட எடுத்துக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவர் பறக்கிறது மிதக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு சேர்த்துவாப்புல. அவர் பிராமின்னு சொல்றாங்க, யூத பிராமின்னு சொல்றாங்க, உடுப்பியிலேருந்து வந்தவர்னு சொல்றாங்க. நம்ம உடுப்பி இந்த கர்நாடகாவில் ஒரு ஹாசன்ற ஒரு ஏரியாவே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தர் அனுப்புனர், நான் இருந்தால் போட்டு வர்றேன். ஸோ ஹாசன்ற ஒரு இடமே இருக்கு. இந்த ஹாசனுக்கு அந்த விரிவாக்கம் என்ன அப்படின்னா, ரபாய்கள் இருப்பாங்கல்ல, யூதர்களோட கோயில் பூசாரிகள் இருப்பாங்கல்ல, அங்கேயும் பூசாரி தான். அது கோயில் ரபாய்கள்னு சொல்லுவாங்க, யூதர்களுடைய பூசாரிகள் ரபாயின்னு சொல்லுவாங்க. அந்த ரபாயில் ஒரு ஹாசன்ற ஃபேமிலி பேர் இருக்கு. இப்போ எப்படி வடகலை தெங்கலைன்னு இருக்காங்க இல்லை, இவங்க போகிற இடத்துலலாம் தனக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணி இதெல்லாம் பிரிச்சுக்குவாங்க. நீ நார்த் இந்தியா காயடி, நான் சவுத் இந்தியா காயடிக்கிறேன், எல்லாரும் பக்கம் பின்னாடி உட்காந்து தொங்க விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு பிச்சு சாப்பிடுவோம். ஆனால் நம்ம வெளியே காட்டும் போது ஒரு கிராஸை போட்டுக்கிட்டு அப்படியே ஆச்சாரம் இருப்போம். ஆனால் நம்ம உள்ளே போய் தேடி பார்த்தோம்னா உலகத்திலே பெரிய கொடூர குஸ்காவே நாம தான் அப்படின்றது தெரியும். அதை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு பிம்பம் தான் கமலஹாசன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் சொல்றது ஆச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு கும்பல் எவ்வளவு ஆச்சாரமா காட்டுறாங்களோ அதுக்கு அவ்வளவு நெகட்டிவ் ஃபேஸா காட்டியிருப்பாரு. அதாவது உண்மை ஃபேஸா காட்டியிருப்பாரு. அந்த உண்மை ஃபேஸ் தான் கமலஹாசன். இது யாருக்கு சொன்னா புரியுது? இவங்கெல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது, நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது.
நம்ம நாட்டில் அரசியல் பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் நிதியில் இருக்காங்க, பெரிய பெரிய புள்ளிகளாக இருக்காங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ண இருக்காங்க. ஏங்க ஏமாறுறது, அடிமையாக இருக்குது, எல்லாருக்கும் கூண கும்பிடு போட்டு சிங்ஷாங் அடிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நாம தான், சாதாரண மக்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்க, ஒரு சில பர்டிகுலர் ஆட்களை பார்த்து பயப்படுறாங்க. அவங்கன்னு சொல்கிறது இந்த தற்கொலையில் சொல்லலை, இங்கே ஆண்டுட்டு இருக்குல்ல, இந்த தற்கொலையை சொல்லலை. இவங்களுக்குலாம் அப்பனுக்கு அப்பன் இருக்கான்னு நான் சொன்னேன். 3வது தலைக்கட்டு அண்டர் கிரவுண்டில் ஒழிஞ்சிருக்குல்ல, அந்த அண்டர் கிரவுண்டில் ஒழிஞ்சிட்டு கும்பல் செதறிக்கிட்டு இருக்கு அந்த கும்பலை பார்த்து. ஆனால் நம்மளாம் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து சும்மா இப்படி பார்ப்பாங்க மேலே இருந்து, அந்த அளவுக்கு நம்ம இருப்போம். ஆனால் நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க. இது புரியாது, எல்லாருக்குமே புரியாது. நடக்கும் போது புரியும். பாட்டி, நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது? இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் அதை எப்படியோ தடுத்துட்டேன். ஆனா நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. வந்த வேலையை முடிக்காம அது ஓயாது. சாவு நம்ம குடும்பத்தை வேட்டையாட போகுது. சாவு எவ்வளவு கொடூரம்னு நான் அப்ப பார்த்தேன். அன்னைக்கு நான் பல உயிர்களை காப்பாத்தினேன். அவங்களெல்லாம் நான் காப்பாத்தி இருக்க கூடாது. சாவு கிட்ட வம்பிழுத்தா அது நம்மள விட்டுடுமா? நம்ம குடும்பத்தை சாவுல இருந்து எப்படியெல்லாம் காப்பாத்தலாம் இந்த புக்ல விவரமா இருக்கு. இதெல்லாம் பாட்டியோட தான் ஆரம்பிச்சது. நம்ம பிறந்திருக்கவே கூடாது, அதனாலதான் சாவு நம்மள வேட்டையாடுது. கேட்கவே கேனத்தனமா இல்ல? Final destination, Bloodlines. ஒரு தடவை இந்த ரெட் பிக்ஸ்ன்ற கும்பல் மாட்டுச்சுல, சவுக்கு சங்கர் கும்பல், அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக வந்து கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சதோட நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். உங்களை திட்டுறதுக்கு நீங்க கருணாநிதியோட பையன் சொன்னா போதுனாருங்க, வேற எதுவும் சொல்ல வேணாம். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் இது. கமலஹாசன் வந்து திட்டுறதுக்கு உங்களாம் திட்டலாம் தேவையில்ல, அவங்க அசிங்கமா பேச தேவையில்ல, கருணாநிதி பையன் சொன்னாலே போதும், அதுவே பெரிய அசிங்கம்னு சொல்றாங்க. அதாவது கருணாநிதி பையன் சொல்றது எங்க அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல, அது பெருமை தானே. இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா இருக்காங்கன்னா, நம்ம அப்பா ஒரு பெரிய சிறந்த மனிதராக இருந்தாருன்னா பெருமை, கேவலமான மனிதராக இருந்தால் தான் அசிங்கம். அப்போ அவர் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் புரியுதா? உங்களை திட்டுறதுக்கு நீங்க கருணாநிதியோட பையன் சொன்னா போதுனாருங்க, வேற எதுவும் சொல்ல வேணாம். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் இது. ஸோ இப்படி பேசின நபர் இப்போ கோபாலபுரம் கொத்தடிவி, அவங்க படத்தில் ப்ரொடக்ஷனில் 4 படம் நடிப்பாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு சொன்னேன், நான் புரியுதா, இப்போது ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், இப்போ டிஎம்கேஸை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு அவங்களுடைய, அதாவது இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கொடூர குஸ்கா, நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தும் போது எல்லாரையும் கழுவி ஊத்துறேன். ஆனால் ஒரு கிளை பிரிவை நான் உருவாக்குறேன். ஒரு சின்ன யூடியூபர் வரான், வந்து என்னை திட்டுறான், என்னை அசிங்கமாக திட்டுறான். நான் பார்ப்பேன் பிரதரி, இப்போ யாரும் கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் என்னை அசிங்கமாக கழுவி திட்டுகிட்டே இருப்பான். அப்போ எல்லாருமே என்ன நினைப்பாங்க, என்னோட யூடியூப் சேனலை பார்த்து வெறுக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த சேனலுக்கு போவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, கடைசி அந்த பையன் வந்து நானும் ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணிட்டு ஹஹஹான்னு ஒன்றா சாப்பிட்டு என் சேனல் கூட ஐக்கியமாயிடுவான், கொலாபரேஷன் பண்ணிடுவோம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஒரு யூடியூப்பில்? இதுதான் அரசியல் லைவ். இவங்களே ஆள் போட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ இவங்ககிட்ட என்கிட்ட அரசியல் அதிகாரம் இருக்குது. அதாவது யூடியூப்ல வந்து ஒரு பெரிய சேனல்ன்றனால ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது எனக்கு. இப்போ நான் எம்ஜின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த பொட்டன்ஷியலை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பதவி இருக்கிறனால அவனை ஆட்டி வைக்க முடியும். அவன் பண்ணுற திருட்டு வேலை எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன், யூடியூப்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் ஒரு மாதிரி தப்பா பண்ணுறான்னு சொல்லி கரெக்டாக டெக்னிக்கலாக அவனை லாக் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவான், எனக்கு அடிப்படிச்சு தான் நான் அவனை சின்ன யூடியூபர். இதுதான் அரசியல். ஒரு சினிமாக்காரன் இருக்கான் அப்படின்னா அவன் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அது நான் சொல்ல விரும்பல, அது கான்ஸ்பிரேஷன் கொண்டு போயிடுறீங்க. ஸோ பேசிக்காக லாஜிக்காக பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய முதலமைச்சர் குரூப் இருக்குன்னா அவங்கள எதிர்க்க மாற்று அரசியல் கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு சினிமா கோமாளியை கூட்டிடுவாங்க. அந்த கோமாளி நடிக்கும் போதே எல்லாம் ஏமாற்றி தான் நடிக்குங்க, ஒரு ஸ்டண்ட் கூட பண்ண மாட்டாங்க. இப்போ மிஷின் இம்பாசிபிள் பார்த்த மாதிரி தான் தெரியுது. 60 வயசு 62 வயசு அந்த ஆளு எப்படி ஸ்டண்ட் பண்ணி அடிச்சு நவத்திக்கிருக்காரு, ஃப்ளைட்லாம் தலையில தொங்கியிருக்காரு. இங்கே அஜித் வந்து வில்லாட்டூர்ல ஹெலிகாப்டர் தொங்கிட்டாரான் பெல்ட்டை கட்டிட்டு, அதுக்கு கதறிக்கி இருக்காங்க. அத்த அம்மாண்டு அவன் பண்றதுல யோசிச்சு போடுறா, இவனோட வயசு போடுறா, அதுக்கு 62, பக்கத்துல கூட போக முடியாது. நீங்களாம் உங்களை இப்போ ஏமாத்துறது எவ்வளோ ஈஸின்னு யோசிச்சு பாரு, தற்கொலையில. சரி, ஓகே, இப்போ அதுக்கெல்லாம் போவானா. இந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கான, அவனை வந்து உண்மையில எதிர்த்து மக்கள் வந்துடக்கூடாது, கிளர்ச்சி உருவாயிடக்கூடாது, நமக்கு எதிராக ஒரு உண்மையான ஒரு எதிரணி வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், உண்மையான எதிரணி மாதிரி ஒருத்தனை உருவாக்கு. அவனை நம்மளை திட்டவை, நம்ம பண்ற ஊழல்லாம் பேசவை, எல்லாத்தையும் பேசிட்டு கடைசி நம்ம கிட்டே இருந்து ஐக்கியமாகவை. இப்போ என்ன பழக்கப்படும் மக்கள்கிட்ட, இப்போ இந்த கட்சி தான் திருட்டு கும்பல் கட்சி, என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு திருட்டு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருட்டு பையனா இருக்கேன்னா என்னை எதிர்த்து எவனுமே வரமாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஏங்கிட்டு இருக்கும்போது நானே ஒரு ஆளை உருவாக்கி அந்த ஆளுகிட்ட நீங்கள் போய் சேருவீங்க. ஆமாண்ணே சேருங்க, ஆமா தப்புன்னு சொல்லி சேருவீங்க. சேர்ந்த பிறகு எவன் மேலே என்னை திட்டினான்னு அவனை ஃபுல்லாக தூக்கிட்டு வந்து என் அடமான வச்சுக்கிடுவாங்க. இப்படியே ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சா என்ன நடக்கும், ஒரு இடத்துக்கு மேலே மக்கள் சலிப்பு தட்டிடும், என்னை எதிர்க்கவே மாட்டான், மனசுக்குள்ளே புலம்பிட்டு போயிடுவான்.
புரியும்னு நினைக்கிறேன் நான். குழம்பிட்டு போயிடுவான். அப்படியே எதிர்க்கிறான்னு இருந்தாலும் அவன் கட்சி நான் ஒருத்தன் புதுசாக திருப்பி இவங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்னு சொல்லி திருப்பி என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா புதுசாக இன்னொரு கட்சி உருவாக்கு. என்னை கண்டா மணிக்க திட்டவை அரெஸ்ட் பண்ணி உள்ளலாம் வைப்பேன். நான் அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன். அப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் அவன்கிட்ட போயிடுவீங்க. அந்த கூட்டத்தை இங்கே யாரோட பண்ணி வச்சுக்குவேன். இப்படியே அள்ளி எல்லாத்தையும் வாக்கில் போட்டுக்கிட்டு நான் ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டராக மாறுவேன். இதுதான் அரசியல் முதலைகள். என்னத்தை போட்டாலும் அக்ஷய பாத்திரம்னா எல்லாத்தையும் அல்ல கொடுக்கும். ஆனால் எனக்கு இப்போ அரசியல்வாதிகளோட ஒரு கோட்பாடு என்னன்னா, எவ்வளோ போட்டாலும் அள்ளி உள்ள போட்டுக்குவாங்க. தின்னுவாங்க, பணத்தை திம்பாங்க போல. வீட்டில் வச்சு சோறு நம்மளாம் வந்து அரிசி பருப்புல கோழி இதெல்லாம் அடிச்சு சாப்பிட்றோம்ல, அந்த பணத்தெல்லாம் திம்பாங்க போல. உட்காந்து கோல்டு வைரம் டைமண்ட் வாங்கி திம்பாங்க போல. கரும்பு முடிச்சுங்க. உனக்கு எவ்வளோதான் ஆனாலும் ஒரு 100 கோடி ரூபா போதுண்டா. நல்லா லக்ஸுரியா ஒரு பையன் ஒரு இந்த காலத்துல நான் சொல்றது லக்ஸுரியா நல்லா நார்மலா ஆடம்பரமெல்லாம் இல்லை. ஒரு நபர் கொஞ்சம் நல்லா அந்தஸ்தா இருப்பாங்கல்ல, இந்த கார்ல போயிட்டு நீட்டா ரொம்ப கஷ்டப்படாம ஸ்ட்ரெயின் பண்ணாம வாழணும்னா 100 கோடி ரூபா போதும் ஒரு மனிதன் வாழ்றதுக்கு. இவங்க லட்சம் கோடியை கொள்ளையடிக்கிறாங்களே, அதை நீ அனுபவிக்கவே மாட்டேன். அப்புறம் என்ன அடிக்கிறீங்க? அப்ப நீ இந்த கேள்வி உங்களுக்கு வரணும்ல. இல்ல பொலிட்டிஷியனோட பேராசை கிடையாது. அவனால அனுபவிக்கவே முடியாது. வாங்கி சும்மா வச்சிருப்பாங்க காசு. இப்போ கூட ஏதோ கர்நாடகா ஏதோ ஒரு ஏரியாவில் நார்த் இந்தியான்னு நினைக்கிறேன், ஏதோ இடி ரைட் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு இன்ஜினியர் வந்து வீட்டுக்கு பதுக்கி வச்சிருந்த கருப்பு பணத்தெல்லாம் தூக்கி ரோட்ல எரிஞ்சாராம் கட்டுக்கிட்டா. ஏன் நம்ம அனுபவிக்கவே முடியாது? ரோட்ல இருந்து மக்கள் எடுத்துட்டு எடுத்துட்டு போட்டோன்னு. ஏன்னா மொத்தமா அவன் எழுந்து போயிடுவான்ல, யாருக்கு இல்லாம. இப்படி எத்தனை லட்சம் கோடி அள்ளிட்டு போகப்பட்டிருக்கு தெரியுமா? கண்டெய்னர் இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஒரு எலெக்ஷன் டைம்ல கண்டெய்னர் பிடிச்சாங்க. ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா பணம். யார் பணம் அது? And breaking news, the Election Commission has seized about 3 containers with about 570 crore. This in Tirupur in Tamil Nadu. The documents claim that this money எவனுமே வாய் திறக்கல. ஆனா நம்ம ஒரு தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் அப்போ அந்த கண்டெய்னர் பிடிச்சாங்க. யாருமே பணம் கொடுக்கல, யாருமே கொள்ளையடிக்கல, யாருமே ஊழல் பண்ணல. இவ்வளோ பெரிய கண்டெய்னர்ல பணம் எங்கடா இருந்துச்சு? என்ன பேங்க்குக்காக கொண்டு போறீங்க? மறந்துடுறீங்களாடா எல்லாத்தையுமே. சரி, இந்த கண்டெய்னர் பணம் எங்கே போச்சுன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிடுச்சு. முடிஞ்சா இப்போ இவங்க அதெல்லாம் அந்த இவ்வளோ பெரிய கண்டெய்னர்ல இந்த பணம் போய் இவங்க இன்னும் முதலையா இருக்காங்கன்னா இப்போ எவ்வளோ பதுக்கி வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுப்பார். நீ ஏன் இப்போ கஷ்டப்படுறீங்க? இப்போ தெரியுதா? இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு மேட்ரிக்ஸ், இதுக்குள்ள நிறைய மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரல் பாலிடிக்ஸ் இவ்வளோதான், இதான் நடந்துட்டு இருக்கு. இதுவே புரியல. உங்கள்கிட்ட போயிட்டு இலுமினாட்டி, சீக்ரெட் சொசைட்டி, மேட்ரிக்ஸ், பிரபஞ்சம், டைமென்ஷன், டார்க் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எங்கே போய் புரிய போகுது? அந்த தைரியத்தெல்லாம் அவங்க ஆடுறாங்க. நாங்கள் சொல்கிறது கரடியாக கத்தி உண்மையை வந்து உங்கள் காதில் வந்து ஓதுனாலும் செவிடைங்காதில் சங்குகிற மாதிரி படுத்து கிடப்ப. தலையெழுத்து. நேரமும் காலமும் சிறுப்பால் அடிக்கும். அன்று நீ இங்கு தான் தேடி வரணும். அன்னைக்கு பார்த்துக்கிறேன். 10 பேர் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நின்று 18 பேர் ஓட் பண்ணுவாங்க. இவன் எடப்பாடி நம்பி அவருக்கு கூட்டணி வர மாதிரி தெரியல. அரசியல்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, 2 கிளிப் காட்டுறேன். அதுக்கு ஆதரவு சொன்னோம்னா புசி ஆனந்த் இருக்காப்புல. இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்த பேசிட்டு வராங்க. அந்த உயர்ந்த மனிதர் வந்து யாரா எடுத்துக்கலாம்னா அமைதிப்படை சத்யராஜா எடுத்துக்கும். பக்கத்தில் உட்காந்து கவுண்டமணியா அவர் பேர் கவுண்டமணி தானே, இல்லை மணிவண்ணன் எடுத்துக்கும். 2 பேரும் பேசிட்டு வராங்க. கிட்டத்தட்ட சிமிலராக ஒரே மாதிரி இருக்கா. 2 பேசிட்டு வராங்க. யாரப்பா மொட்டை அடிக்க போறாங்க? நம்மளுடைய விஜய் தான் மொட்டை அடிக்க போறாங்க. பாவ ரசிகர் குஞ்சுக்கே தெரியாது. 2 பேரும் பேசிட்டு வராங்க. நல்லா நோட் பண்ணுங்க. எடப்பாடி அவர்களுக்கு யாருமே ஓட்டுக்கு வர மாட்டாங்க. அண்ணாமலைக்கு கூட ஒரு கூட்டம் வந்துச்சு. எடப்பாடி பக்கம் யாருமே போக மாட்டாங்க, கூட்டணிக்கு போக மாட்டாங்க, பேசிட்டு வராங்க. இது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்க்கு முன்னாடி ஒருத்தன் கேமரா வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஃபேஸ்க்கு முன்னாடி கேமரா எடுத்து சரி மறைச்சு வச்சே எடுத்தாலும் வச்சுப்போம். இவங்க இப்படி பேசுறாங்கன்னா பின்னாடி ஆட்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. 4 ரூமுக்குள்ள தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்தா பரவாயில்ல. பப்ளிக்ல இத்தனை பேர் பக்கத்தில் சுத்திட்டு இருக்கும்போது இப்படி பேசுறாங்கன்னா இது வெளியே போகும்னு தெரியுமா தெரியாதா? இல்லை அந்த அளவுக்கு தற்குறி அவங்க தெரியும் தானே. பொலிட்டிக்ஸில் இப்போ லைம் நைட்டில் வந்துட்டாங்க அவங்க. அப்போ இவங்க என்ன பேசுனாலும் வெளியே தெரியும் தானே. வெளியே தெரியணுன்றக்காக தான் பேசுகிறாங்க. இப்போ இதை பற்றி கான்ட்ரவர்சியாக பேசுவியா? பப்ளிக் ப்ரொமோஷன். மக்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு காட்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒருத்தர் இல்லைன்னா மறந்துடுவாங்க. புரியுது அவனுக்கு? அதுக்காகத்தான் இந்த கோமாளி வேலையெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த இப்போ தக்லைஃபுக்குலாம் ப்ரொமோஷனுக்கு பண்ணாங்கல்ல, இப்படி ஒவ்வொரு படம் வரப்போ விஜய் படம் தான் வரப்பெல்லாம் ப்ரொமோஷன் பயங்கரமாக பண்ணுவாங்க. கேஸ் போட்டுருவாங்க திடீர்னு. இது எங்கதான் அங்கதான்னு. கொடுமாடா, உங்களை ஏமாத்தலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இவங்கெல்லாம் சூப்பராக ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இப்போ ட்ரெண்டாகிட்டு விவாத பொருளாக பேசிட்டு இருக்காங்க. டிபேட் ஷோ கூட வச்சாலும் வைப்பாங்க ஆச்சரியப்படுறதுக்குள்ள. உண்மையிலே சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களையும் உலக மக்களையும் ஈஸியாக ஏமாற்றலாம். அப்படிதான் உங்களை வளர்த்து வச்சிருக்காங்க. எஜுகேஷன் சிஸ்டமே அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசும்போது இன்னைக்கு நான் ஒன்று பார்த்தேன். அங்கே பாவம் கஷ்டப்படுற பிள்ளைலாம் நாயா உழைச்சி மார்க் எடுத்து படிச்சுட்டு இருக்கு. அதுக்கு உண்மை உலகம் என்னன்னே தெரியாது பாவம்.
படித்தா முன்னேறி ஒரு குடும்பம் மாறிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. படித்து முன்னேறி வேலைக்கு போயிட்டா குடும்பம் மாறிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னா, கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கவங்க சோறு சாப்பிடுவாங்க, சோறு சாப்பிட்டு இருக்கவங்க பிரியாணி சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிட்டு இருக்கவங்க பீஸா சாப்பிடுவாங்க. இதுதான் அதான் உலகம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான உலகமே வேற. ஒரு பார்ட்டிக்கு 45 லட்சம் பேக் கிஃப்ட். அவங்களுக்கு பணம் கிடையாது, கிஃப்ட். 300 கோடி ரூபாயில கிட்ட கட்சியில சேர்ந்து 2 வருஷத்துலேயே 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்க. கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்த பசங்க. இது வாழ்க்கையா? இது முன்னேற்றமா? அவன் என்ன படிச்சானா? டாப்பகலாம் அம்மா கூட போய் மாடு மேய்ச்சு ஆடு மேய்ச்சு குளத்து வெள்ளம் பார்த்து படிச்சு டாப் ரேங்க் எடுத்து சம்பாரிச்ச காசாது. இங்க மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவங்க கூட நிம்மதி கிடைச்சிரும். மூட்டையா தூக்கிட்டு போய் சம்பாதிக்கிறாங்க பாருங்க, அவன் எல்லாம் நிம்மதியா இருக்காது. அதான் பணம் இருக்க வேண்டாம் நிம்மதி இருக்கான்னு சொல்லுவாங்க இல்ல. ஏன்னா அது ஒரு மித்துன்னு நினைக்கிறேங்க. சீரியஸ்லி பணம் இருக்க வேண்டாம் நிம்மதி இருக்காதுன்னு ஒரு மித்துன்னு நினைக்கிறேன். அவன் தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானே, ஒவ்வொரு நடிகையும் குடிச்சு ஜாலியா வாழ்றாங்களே. கோடுமா போங்கடாலே. சரி, கடைசி இந்த கிளைமேக்ஸை போட்டு முடிச்சு விட்ருமா? அந்த ஐயா பேசுனா கவனிங்க. ஆமே நாளைக்கு அரசியல்வாதி ஆனாலும் அரசியல் கட்சி ஆனாலும் நம்ம கதி அப்படிதான் ஆகும். ஏன்னா முட்டாள்கள் ஓட்டு வாங்கணுங்கிறது அங்க மிக முக்கியம். ஒண்ணு காசை கொடுத்து வாங்க, இல்லைன்னா ஏமாத்தி வாங்கு அப்படின்னு. காசை கொடுத்து வாங்க, இல்லைன்னா ஏமாத்தி வாங்கு அப்படின்னு. யார் அதிகம் ஏமாத்துறதுங்கிறது தானே இப்ப போட்டி, வேற ஒண்ணுமே இல்லையே. பாத்தீங்களா, இதுதான் அரசியல். இதுக்கு மேல நான் டேட்லாம் சொல்ல தேவையில்ல, அவங்களே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீ கவனிச்சா போதும், மறக்காம இரு. மறப்போம் மன்னிப்போம்ன்றதுனா உடனே மறைச்சு புதைச்சிட்டு போயிடுவாங்க. நீ இருந்தது வம்சமே இல்லாமல் போயிடும். ஓகே, ஸ்டார்டிங்ல 2000 கருணாநிதினு ஒருத்தர் வந்தார்ல. சரி, ஈவேரா கருணாநிதி இவங்களாம் இருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் 2025 டிஎம்கேல தலைவராக இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் பேக் ட்ராப் பண்ணி அங்க இருந்து படிச்சுட்டு வா. இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு, இன்னும் மொத்தமாக அழிக்கல. ஸோ தேடி படிச்சுட்டு வா, நுணுக்கமா போய் தேடு. சும்மா அவங்க காட்டுற டக்குன்னு ஃபீட்ல முன்னாடி வருது அப்படின்னு சொல்லி படிச்சிடாத. அது அவங்களோட ஆட்களா இருக்கும். உள்ள தேடு, நல்லா தேடு, ஒவ்வொன்றா படிச்சுட்டு வாமே. நீ வாழ்ந்துட்டு இருக்க உலகம் எவ்வளவு கொடூரமான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அப்பதான் உனக்கு புரியும். இங்க போய் நீ 100க்கு 100 மார்க் வாங்கி ஜெயிச்சு புடுங்கிடுவ, பெருசா புடுங்கிடுவ. வாங்கடா டேய். என்ன படிக்கிற? என்னவா போற? இன்ஜினியர் மயிராவ. இதோட இந்த முடிஞ்சிச்சு. இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்கன்னா அதில் போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும்னா ஜாயின் பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க், சூப்பர் சாட்லாம் பண்ணுங்க. எஸ்என்எஸ் தட்டி விடுங்க. அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பாவம்டா, உண்மையிலே இவங்கெல்லாம் பார்க்கும்போது பாவமாக இருக்குது. நம்மளும் விட்டுட்டு போய் தொலைய முடியல. நம்ம தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தான் அவங்க நம்மளை நம்பி ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. அவங்க ப்ரோ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் ப்ரோன்னு சொல்கிறாங்க. பையனாக இருந்துட்டு போவோமே, நம்ம கற்றுக்கிட்டதை கற்றுக் கொடுத்துட்டு போவோமே. நம்மளோட கோட்டை அதானே, கட்டுறதே கற்பி. ஸோ அதை விட்டு நம்ம விலக வேணான்னு தோணுச்சு. அதே மாதிரி நிறைய மெசேஜ் எனக்கு இன்டெரக்டாகவும் ஐடிபிள்யூ கொடுத்துட்ருக்காரு. ஒரு சில விஷயத்தை நேரில் சொல்ல மாட்டார், டேரெக்டாக பேச மாட்டார், இன்டெரக்டாக கொடுத்துட்ருக்காரு. தடம் போடக்கூடாதுன்றதுல ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்போ தலைவர் அப்படின்னுவார், ரைட்டு தலைவர் அப்படின்னு நான் சேஞ்ச் ஆகிக்குவேன். அது அவருக்கும் எனக்கும் உரித்த ஒரு பரிபாசை. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. தலைவரே கரெக்டாக போவோம், எப்படி இருந்தாலும் விதி நம்மக்கிட்ட தான் நிற்க போகுது. அப்போ நம்ம அதை வச்சு விளாடலாம். காலம் என்றைக்குமே உங்கள் சைடு இருக்காது, நம்ம சைடு வரும். அன்னைக்கு நாங்கள் எடுத்து ஃபுட்பால் ஆடுறோம். ஃபுட்பால் பத்திரிக்கை அப்போ கண்டிப்பா ஒரு நாள் உன்னை நாங்க அழிச்சிருவோம் மார்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.